வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, "விழியே கதை எழுது" கதையின் முதல் பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். இப்ப என்ன ஆகிவிட்டதென்று நீ இப்படி பயந்து போய் உட்கார்ந்திருக்கிறாய்? இன்னும் நீ உயிரோடு தான் இருக்கிறாய் ரவி. இது பூலோகமே தான் என குறும்பு மிளிரக் கூறி கலகலவென சிரித்தபடியே காரை விட்டிறங்கினாள் சண்மதி. அவளது காலேஜ் பேக்கை எடுத்து நீட்டியபடியே, சின்னம்மா, ஆஹா, இது சரியில்லை. இன்னைக்கு நீங்க என்ன ஸ்பீடில் கல்லூரிக்கு காரை ஓட்டி வந்திருக்கிறீர்கள் தெரியுமா? இந்த வேகத்துக்கு பயந்துதான் ஐயா உங்ககிட்ட ஸ்டீரியிங் வீலை தொடவே கூடாதென கண்டிப்பாக கூறியிருக்கிறார். நீங்களோ தினமும் அவருக்கு தெரியாமல் என்னை மிரட்டி டிரைவ் செய்து வருகிறீர்கள். அதுவும் இன்று. அப்பப்பா, உயிர் பிழைப்பேனோ என்றே பயந்து போனேன். என்னவானாலும் சரி, இன்று ஐயாவிடம் சொல்லத்தான் போகிறேன் என்றான் டிரைவர் ஆற்றாமையுடன். பேக்கை கிராஸாக தோளில் மாட்டியவள் சற்றும் அலட்டி கொள்ளாமல், ஏய் பயந்தாங்குள்ளி, நான் எவ்வளவு வேகமாக ஓட்டினாலும் உனக்கோ இந்த காருக்கோ சின்ன கீறல் கூட ஏற்படாமல் என்ன லாவகமாக ஓட்டினேன் பார்த்தாயா? இது புரியாமல் பயந்து கொண்டு என மீண்டும் கிண்டலாக சிரித்தாள் சண்மதி. அப்படியா? இந்த விளக்கமெல்லாம் மாலையில் அப்பாவிடம் கூறிக்கொள்ளுங்கள். ஏ ரவி, அப்பாவிடம் மாட்டி விடுவாயா என்ன? அவ்வளவு தைரியம் வந்து விட்டதா உனக்கு? கண்டிப்பாக மாட்டித்தான் விடுவேன். அப்படியா? அப்ப சரி, நானும் உன்னை மாட்டி விட்டு விடுகிறேன் என தலை சரித்து மிரட்டினாள் சண்மதி. என்னையா? அப்படி என்ன செய்வீர்களாம் ஐயாவிடம்? நீங்கள் என்ன போட்டு கொடுத்தாலும் உங்கள் கையில் காரை கொடுத்ததற்கு ஐயா என்னை திட்ட மாட்டார். ஏனென்றால் உங்கள் பிடிவாதத்திற்கு முன் நான் சுண்டைக்காய் என்பது அவருக்கு தெரியும். மாறாக உங்களைத்தான் காரை ஏன் ஓட்டினாய் என்று திட்டுவார். அழகாய் உதட்டை பிதுக்கினாள் சண்மதி. கண்களில் குறும்பு வழிய, டியூப்லைட் ரவி, அப்பாவிடம் மாட்டிவிட மாட்டேன். மாறாக நேற்று மாலை என்னை அழைக்க வரும்போது ஒரு பச்சை சுடிதாரை இமைக்காமல் பார்த்து டன் கணக்கில் ஜொல்லு விட்டாயே, அதை உன் மனைவி கலாவிடம் போட்டு கொடுத்து விடுவேனாக்கும் என மிரட்டலாக கூறி கன்னம் குழிய சிரிக்கவும் கையெடுத்து கும்பிட்டான் ரவி. சின்னம்மா, போதும்மா, குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள். நான் நேற்று உங்களைத்தான் தேடினேன். நீங்களும் அதே கலர் சுடிதானே. இப்படியா திரித்து கூறுவது? ஆளை விடுங்கம்மா என்றவனுக்கு தன்னை மீறி சிரிப்பு வந்தது. சிரித்தபடியே உற்சாகமாக வகுப்பை நோக்கி சென்றாள் சண்மதி. குறும்பும் குதூகலமும் அவள் உடன் பிறந்தவை. அவன் பிறந்ததுமே அவள் அவள் பிறந்ததுமே அவளது தாயார் ஸ்ரீமதி மறைந்தாலும் அவளது தந்தை அவளை தன் கண்ணின் கருமணியாக வளர்த்ததால் தாய் இல்லாத குறையை அவள் உணர்ந்ததே இல்லை. உற்சாகமும் துருதுருப்பும் நிறைந்த அவளிடம் சில நிமிடம் பேசினாலே வெகு காலம் பழகிய உணர்வு பழகியவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். அது மட்டுமல்லாமல் இப்பொறியியல் கல்லூரியின் சேர்மேன் தன் தந்தை என்ற பொழுதும் துளி கூட கர்வம் இல்லாமல் எல்லோரிடமும் வெகு சகஜமாகவும் நட்புடனும் பழகுவதால் பெரிய நண்பர் பட்டாளமே அவளுக்கு இருந்தது. டிபார்ட்மெண்ட்டிலும் அவள் செல்லமே. சேர்மேன் பெண் என்பதற்காக அல்லாமல் உண்மையிலேயே தன் படிப்பாலும் மதிப்பெண்களாலும் அனைவரின் பிரியத்தையும் பெற்றிருந்தாள். தோள் வரை அழகாக வெட்டி விடப்பட்டு பின்புறம் சற்று தூக்கி கிளிப்பிற்குள் அடங்கியிருந்த அடர்ந்த கூந்தல் அப்படியும் இப்படியும் அழகாய் ஆட உற்சாகமும் குதூகலமுமாக வகுப்பிற்குள் நுழைபவளை நண்பர்கள் பட்டாளம் ஹோவென கைத்தட்டி ஆரவாரமாக வரவேற்றது. வருக மகாராணி, வருக. 2 நாட்கள் விடுமுறைக்குப் பின் இன்றுதான் கல்லூரிக்கு விஜயம் செய்வதற்கு தங்கள் திருவுள்ளம் இடம் தந்ததோ என போலி மவ்யத்துடன் வரவேற்றாள் பிரியங்கா. அவளுக்கு எதிரே டெஸ்கின் மீது கேஷுவலாக ஏறி அமர்ந்தவள், தாங்கள் 2 நாள் பூரண ஓய்விற்கு பிறகு இன்றுதான் வருகை தரப்போவதாக கேள்விப்பட்டு தங்களை காண்பதற்காகவே வேகமாக காரை ஓட்டி வந்தேன். என் பிரியமான தாயே என வழக்கம் போல் அவள் பெயரை கிண்டல் செய்தாள் சண்மதி. உடனே பிரியங்காவும், ஏய் ஷண், மதி, மிதி வாங்க போற என்கிட்ட என பதிலுக்கு மாறவும் ஷீத்தல் குறுக்கிட்டு, ஏய் ப்ரீ, உன்னை தாண்டி மிதிக்கணும். ஷண்மி வீட்டுக்கு அவளோட அப்பாவின் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பதால் 2 நாட்களும் அவர்கள் கூடவே இருந்து உபசரித்து அனுப்பும் பொறுப்பு இருக்கிறதென்று 2 days லீவ் என்று கூறி சென்றாள். உனக்கு என்னடி வந்தது?
நீயும் ஏன் 2 நாட்களாக வரவில்லை என விசாரித்தாள். போடி, ஷண்மி இல்லாமல் கிளாஸே ரொம்ப போர் அடிக்கும். அதான் நானும் 2 டேஸ் கட் அடித்து விட்டேன். தெரியும் டி, நீ இந்த வேலைதான் செய்திருப்பே என்று நினைத்தோம் என்று சாம்பவி ஷண்மதியிடம் திரும்பி, ஷண்மி, நீ போன தடவை திடீர்னு லீவ் போட்டாயே, ஞாபகம் இருக்கிறதா? இப்படித்தான் நீ இல்லாமல் ஒரே போர் என்று அவள் மதியம் கட்டடித்து விட்டு எஸ்கேப்பாக ஹாஃப் டே லீவ் முடிந்து நீ மதியம் காலேஜ் வந்து என அவள் இழுத்து நிறுத்தவும் குபீர் என அங்கு சிரிப்பு சத்தம் எழுந்தது. போதும்பா சிரிப்பு. இவளது கார் காலேஜ் என்ட்ரன்ஸில் நுழைவதை பார்த்தவுடனே நான் தான் உடனேயே திரும்பி வந்துவிட்டேனே என்றாள் பிரியங்கா ரோஷமாக. சரி சரி, கூல் டவுன். 2 நாட்கள் வகுப்பு எப்படி போனது? போர்ஷன்ஸ் எவ்வளவு கவரா இருக்கிறது என விசாரித்தாள் ஷண்மதி. சட்டென்று நிமிர்ந்து அமர்ந்தாள் ஷீத்தல். ஷண்மி, இவ்வளவு நேர வெட்டி அரட்டையில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லவே மறந்துவிட்டோம்டி என்றாள் சஸ்பென்ஸ் குரலில். புருவத்தை தூக்கினாள் ஷண்மதி. ஏண்டி, முக்கியமான டாபிக் ஏதாவது நடத்தினார்களா? நோ ப்ராப்ளம், நானும் பிரியும் டிபார்ட்மெண்ட்டில் தனியாக கேட்டுக்கொள்கிறோம் என்றாள் கவலையற்று. போடி படிப்ஸ், மேட்டர் அதில்லடி. டேட்டா மைனிங் அண்ட் வேர்ஹவுஸுக்கு நியூ அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கிறார்கள். ரேவதி மேம் இடத்திற்கு இன்னமும் யாரையும் போடவில்லை என்று பேசிக்கொண்டிருந்தோமே என்றாள். பாரம் இறங்கியவள் போல ஒரு மூச்சை வெளியிட்ட பிரியங்கா, அப்பாடா சாமி, புண்ணியமா போகட்டும். டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ் எடுக்கிறாரே பிரபு சார், அவரே டேட்டா மைனிங் கிளாஸையும் ஒரு வாரமா சேர்த்தெடுத்து உயிரை வாங்கிவிட்டார். அப்பாடா, ஒரு வழியா தப்பித்தோம் என்று சொல் என கிண்டல் அடித்தாள். ரேவதி மேம் போனதற்கு பதில் இந்த பிரபு சார் போயிருக்கலாம். அவரது அருவையிலிருந்து நாமும் தப்பி இருப்போம் என வெகு சோகமாக கூறினாள் சாம்பவி. என காலாட்டியபடி கேட்டு கொண்டிருந்த ஷண்மதி சட்டென்று சிரித்தாள். ரொம்ப தாண்டி கிண்டல் செய்கிறீர்கள். 1க்கு 2 முறை எக்ஸ்பிளைன் செய்தால் அறுவை என்று விடுவீர்களே என்று கேலியாக கூறியவள், அது சரி, நியூ அப்பாயின்மெண்ட் எப்படி என ஆவலாக விசாரித்தாள். அதைத்தான் சொல்ல வந்தேன், இவர்கள் சொல்ல விட்டால் தானே என்ற ஷீத்தலை முந்திக்கொண்டு, சூப்பர் சார் தெரியுமா, பெயர் ஸ்ரீதர், மும்பையில் பெரிய சாஃப்ட்வேர் கன்சர்னில் பெரிய போஸ்டிங்கில் இருந்தவராம். ஏன் இங்கே வந்தார் என்று தெரியவில்லை. பயங்கர பிரில்லியன்ட். என்ன அருமையா கிளாஸ் எடுக்கிறார் தெரியுமா? 2 நாட்களில் நம்ம பாய்ஸ்க்கெல்லாம் ஹீரோவாகி விட்டார் என்றால் பார்த்து கொள்ளேன் என மூச்சு விடாமல் கூறி முடித்தாள் சாம்பவி. பாய்ஸ்க்கு மட்டுமல்ல ஷண்மி, கேர்ள்ஸுக்கும் இப்போ அவர் ஹீரோவாகி விட்டார் தெரியுமா? ஏய் ஷண்மி, இப்படி கிண்டலாக பார்க்காதே. ஆள் நல்ல ஹேண்ட்ஸம். அதர் டிபார்ட்மெண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் கூட அடிக்கடி இந்த பக்கம் விசிட் அடிக்கிறார்கள் என்றால் பார்த்து கொள்ளேன். நம்ம லாஸ்ட் பெஞ்ச் சுவாதி குரூப் கூட அடிக்கடி டவுட் கேட்கிறார்கள் என்றால் புரிந்து கொள் என்று ஷீத்தல் கூறவும் கிண்டலுடன் இடையிட்டாள் ஷண்மதி. இவர்கள் விசிட் அடிப்பதும் டவுட் கேட்பதும் இருக்கட்டும், அந்த பக்கம் ரியாக்ஷன் எப்படி என்ற அவளது கேள்வியிலேயே ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்றுதான் தெரியுமே என்ற தொனி இருந்தது. இப்பொழுது சாம்பவி குறுக்கிட்டு, போதும் டி உன்னோட கிண்டல். நீ நினைப்பது போல் அவர் இல்லை தெரியுமா? டவுட் கேட்டால் கரெக்டாக புரியும்படி கிளியர் செய்கிறார், நன்றாக நடத்துகிறார், சிரித்து பேசுகிறார். பட் அதற்காக அவரிடம் நெருங்கி தேவையில்லாமல் பேசிவிட முடியாது. அவர் பார்வையில் ஒரு தெளிவு, பியூர் இருக்கிறது தெரியுமா? எல்லா சாரையும் காக்கா பிடிக்கும் சுவாதி கும்பலாலே கூட அவரை நெருங்க முடியவில்லை தெரியுமா என்றாள் வேகமாக. அப்பா, என்ன சப்போர்ட் என உள்ளூர நினைத்தபடி கண்களில் சிறு ஆச்சரியத்துடன் அவளை நோக்கினாள் ஷண்மதி. பிறகு மற்றவர்களை நோக்க அவர்களும் பார்வையாலேயே சாம்பவியின் பேச்சை ஆமோதித்தனர். பிரியங்கா உற்சாகத்தோடு கைத்தட்டினாள். பரவாயில்லையே, சுவாதி கும்பலாலேயே நெருங்க முடியவில்லை என்றால் சார் ரொம்ப ஸ்ட்ராங் தான் போல என்றாள் வேடிக்கையாக. அதை கேட்ட ஷண்மதியின் விழிகளில் வழக்கமான குறும்பு பளிச்சிட்டது. அதென்ன சுவாதி கும்பலாலேயே கூட அவர்களால் முடியாவிட்டால் யாராலும் முடியாதா என்றாள் கிண்டலுடன். முகத்தில் சிரிப்பு மலர, ஹோஹோஹோ அப்படியா மேடம், சரிதான், உன்னால் முடியும் என்றால் ட்ரை பண்ணி பாரேன் என்று வாரினாள் ஷீத்தல். டன் என்றாள் ஷண்மதி சுறுசுறுப்பாக. ஏ போடி, உன்னால முடியாது என்று சிரித்தாள் சாம்பவி. ஷண்மதியும் விடாமல், ஏன் முடியாது பவி மேடம்? சுவாதி கும்பலால் முடியாவிட்டால் இந்த ஷண்மதியால் முடியாதா? முடித்து காட்டுகிறேன், பார்க்கிறாயா? ஆல் ஸ்ட்ராங் என்றுதானே சொல்கிறீர்கள்?
குறித்து கொள்ளுங்கள், இந்த ஆண்டு படிப்பு முடிவதற்குள் என்னிடம் அவர் ப்ரப்போஸ் பண்ணும்படி செய்கிறேனா இல்லையா என்று பாருங்கள் என்றாள் வேடிக்கையாக. வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு, என்ன பந்தயம் என்றாள் பிரியங்கா. ம் ஓகே, நான் தோற்றால் என்னுடைய இந்த பவழ மோதிரம் யாருக்கு? ஏய் பவி, நீதானே என்னால் முடியாதென்றாய். உன்னிடம் என் மோதிரத்தை தந்து விடுகிறேன். நான் வெற்றி பெற்றால் உன் மோதிரம் எனக்கு என்றாள் சண்மதி. ஏய், இதையா பெட் வைக்கிறாய்? இது உன் சென்டிமெண்ட் மோதிரம் டி, உன் அம்மாவுடையது. இதை நீ கழற்றி நாங்கள் பார்த்ததே இல்லையே. இனியும் கழற்றி நீங்கள் பார்க்க போவதில்லை என்று அமர்த்தலாக சண்மதி கூறவும் கேட்டுக்கொண்டிருந்த மற்றவர்களுக்கும் சிரிப்பு வந்தது. வராதா பின்னே, அவர்கள் செட்டில் யாராவது பேச்சு வாக்கில் அது முடியாது என்று விட்டால் போதும், உடனே மற்றவர் வரிந்து கட்டிக்கொண்டு அதென்ன முடியாதா, நான் முடித்து காட்டுகிறேன் என வீர முழக்கமிடுவதும் பந்தயம் வைப்பதும் சகஜம்தானே. இதில் வேடிக்கை என்னவென்றால், அடுத்த 5ஆம் நிமிடம் அந்த பந்தயம் காணாமல் போய்விடும். வெகு வீரமாக பெட் கட்டி கொள்வதுடன் சரி, பிறகு அதை கண்டு கொள்வதில்லை. எனவே சண்மதி மோதிரத்தை கழற்ற வேண்டிய அவசியம் இல்லைதான். ஆனால் அவள் அதையே படு அமர்த்தலாக சவாலில் ஜெயித்து மோதிரத்தை காப்பாற்றப் போவது போல் கூறிய விதம் மற்றவர்களுக்கு சிரிப்பை மூட்டியதில் வியப்பில்லை. அதற்குள் ஃபர்ஸ்ட் அவர் தொடங்குவதற்கான பெல் ஒலிக்கவே அவரவர் இடத்தில் சென்று அமர்ந்தனர். சண்மதி தன் ஐடி கார்டு ரோபை கழுத்தில் மாட்டியபடியே பக்கத்தில் அமர்ந்திருந்த சாம்பவியிடம், பவி, ஃபர்ஸ்ட் ஹவர் என்ன என்று விசாரித்தாள். டேட்டா மைனிங் அண்ட் வேர்ஹவுசிங் என சாம்பவி பதில் கூறுவதற்கும் பிரபுசார் உள்ளே நுழைவதற்கும் சரியாக இருந்தது. எழுந்து நின்றவர்களை அமரும்படி சைகை செய்தவரிடம், சார், இட்ஸ் நாட் யுவர் ஹவர் என்று கனகாரியமாக நினைவுபடுத்தினாள் கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அசோக். ஐ நோ மை பாய், யூ சிட் டவுன் என்றவர், நெக்ஸ்ட் ஹவர் என்னுடையது தானே, அதை ஸ்ரீதர் சாருக்கு கொடுத்து விட்டேன். ஸோ லிசன் டு மை கிளாஸ் நவ் என்றபடியே வகுப்பை ஆரம்பித்தார். போச்சுடா, மார்னிங் ஃபர்ஸ்ட் ஹவர் இவரோட அவருவியா என மெல்லிய குரலில் சாம்பவி முனங்கவும், இஷ், கிளாஸை கவனிடி என அதை மெல்லிய தொனியிலேயே கண்டித்தாள் சண்மதி. ஆனால் கிளாஸ் கவனிக்க முடியாமல் அவளது கவனமும் சிதறித்தான் போனது. செகண்ட் ஹவரில் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் என புன்முறுவலோடு உள்ளே நுழைந்தவனை கண்டு சிடவுன் என்றபடி நல்ல உயரமும் பளிஷ் முகமுமாக டேபிளின் முன் வந்து நின்றவன் தன் கையில் இருந்த ஃபைலை சற்றே திரும்பி டேபிள் மீது வைப்பதையும் பின் கேஷுவலாக திரும்பி கைகளை கட்டியபடி அந்த டேபிளின் மீதே லேசாக சாய்ந்து நின்றபடி கிளாஸை சுற்றி ஒரு தரம் நிதானமாக விழிகளை சுழற்றுவதையும் கண் அகல பார்த்து கொண்டு சுற்றுப்புறம் மறந்து உட்காராமல் நின்று கொண்டே இருந்த சண்மதியை சட்டென கையை பிடித்தெடுத்து அமர வைத்தாள் சாம்பவி. ஷண்மி, வாட் ஹேப்பன்ட்? எல்லோரும் உட்கார்ந்து விட்டார்கள். நீ மட்டும் நின்றபடியே திகைத்து போய் பார்த்து கொண்டிருக்கிறாய். நல்ல வேளை, சார் உன் பக்கம் திரும்பவில்லை என மெல்ல முணுமுணுத்தவள், அப்படி திகைத்து நின்றாயே, அவரை உனக்கு முன்பே தெரியுமா என குறுகுறுப்புடன் வினவினாள். சண்மதி காதில் அவள் வார்த்தைகள் ஏதும் விழுந்ததாக தெரியவில்லை. இமைக்கவும் மறந்தவளாக அவனையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். சுற்றி சுழன்ற அக்கூறிய விழிகள் தன் மீது படிவதை கண்டவள் தன்னையும் மறந்து மீண்டும் எழுந்து நின்றாள் சிறு படபடப்புடன். அவன் விழிகளில் கேள்வியோடு என்ன என்பது போல் புருவங்களை உயர்த்தவும் சட்டென திகைத்தாள் சண்மதி. அட கடவுளே, இப்பொழுது நாம் ஏன் எழுந்தோம்? எழுந்து நின்றதற்கு என்ன காரணம் சொல்வது என உள்ளூர வேகமாக யோசிக்கத் தொடங்கினாள். நல்ல வேளையாக அசோக் எழுந்து, சார், ஷீ இஸ் சண்மதி, கிளாஸ் டாப்பர், 2 நாட்கள் லீவிற்கு பின் இன்றுதான் வந்திருக்கிறாள் என இன்ட்ரடியூஸ் செய்யவும், ஓ என்றபடி மீண்டும் இவளை பார்த்தவன் அமரும்படி சைகை காட்டவும் இருவரும் அமர்ந்தனர். ஷண்மி, என்னடி ஆயிற்று உனக்கு? பொசுக்கென்று எழுந்து நிற்கிறாய் என பிரியங்கா முதுகுப்புறம் இருந்து மெல்லிய தொனியில் கேட்கவும், நத்திங் என முணுமுணுத்தாள் சண்மதி. ஆனால் சாம்பவி பிரியிடம், நோ சம்திங் ராங் வித் ஹர் என்றாள் அதே மெல்லிய தொனியில். அதை கேட்ட சண்மதியின் இதழ்களில் தன்னை மீறி புன்முறுவல் அரும்பியது. உண்மைதான், என்ன ஆயிற்று எனக்கு என தன்னை தானே கேட்டு கொண்டாள்.
ஏனோ அவளுக்கு ஸ்ரீதரை பார்க்கும் பொழுது முதன்முறையாக பார்ப்பது போலவே தோன்றவில்லை. ஏதோ காலம் காலமாக அவனோடு பழகிய உணர்வுதான் உண்டாயிற்று. இதுவரை எந்த புதியவரிடமும் தோன்றாத ஒரு உணர்வு. ஆனால் அவனை கண்டதில் இருந்து ஏதோ நெடுங்காலம் பிரிந்திருந்து இன்று எதிர்பாராமல் சந்திப்பது போல் ஒரு மகிழ்ச்சி தோன்றுவது ஏன் என்றுதான் அவளுக்கு புரியவில்லை. உள்ளுக்குள் இவ்வளவு யோசனை ஓடிய பொழுதிலும் அவளது விழிகள் அவனில் தான் பதிந்திருந்தன. டேபிளின் பின்புறம் சென்றவன் அட்டெண்டன்ஸ் ஃபைலை பிரிப்பதையும் ஒவ்வொரு நம்பராக அழைத்தபடி குனிந்து ஃபைலில் மார்க் பண்ணுவதையும் பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அவ்வப்பொழுது நிமிர்ந்த அவ்விழிகளை பார்க்க பார்க்க அதில் இருந்த ஏதோ ஒன்று அவளை அவன்பால் காந்தமாய் ஈர்ப்பது போல் தோன்றியது. அவ்விழிகளில் தென்பட்ட தெளிவும் தீர்க்கமும் தூய்மையும் அவனையே பார்த்து கொண்டிருந்தவளுக்கு தன் தாயாரின் நினைவு வரவும் சட்டென பிரமித்தாள். 10 நிமிடங்களுக்கு முன் சந்தித்தவன் புதியவன், அந்நியன். அவன் தன் தாயாரை நினைவூட்டுகின்றானே. இவனை பார்க்க பார்க்க அம்மாவின் நினைவு அதிகமாகின்றதே. கடவுளே, என்னதிது என உள்ளுக்குள் ஷண்மதி பலமாக தன்னைத்தானே கண்டித்து கொள்ளும் பொழுதே அவள் கையில் யாருக்கும் தெரியாமல் நறுக்கென கிள்ளினாள் சாம்பவி. திடுக்கிட்டு பார்த்தவளிடம், பிரசன் கூட சொல்லாமல் என்னடி என எச்சரிக்கும் பொழுதே 32 என நிமிர்ந்து பார்த்து சற்று அழுத்தமாக 2ஆம் முறை அவன் அழைக்கவும் தன்னிலை உணர்ந்து சட்டென சமாளித்து கொண்டு எஸ் சார் என குரல் கொடுத்தாள் ஷண்மதி. அட்டெண்டன்ஸ் எடுத்து முடித்து கையெழுத்து போட்டபடி ஹூ இஸ் அட்டெண்டன்ஸ் இன்சார்ஜ் என வினவியவன் எழுந்து நின்ற ஷண்மதியை பார்த்து, நீங்களா? ஓகே, பிரபு சார் சைன் பண்ணவில்லை, அவரிடம் மறக்காமல் வாங்கிவிடுங்கள், சிடவுன் என்றபடி மார்க்கரை கையில் எடுத்தான். தலையசைத்தபடி அமர்ந்த ஷண்மதிக்கு அவன் தன்னிடம் பேசிய சில வார்த்தைகளிலேயே உள்ள ஒரு குதூகலம் குமிழியிட்டு பொங்கியது. இதயத்தில் அழகிய மொட்டு மலர்ந்து வாடாத மலராய் மனம் பரப்பியது. உற்சாகத்துடன் வகுப்பை கவனித்தவள் அவன் வகுப்பு முடிந்து சென்றதுமே டீ பிரேக்கில் டேபிள் மீதிருந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு கர்ம சிரத்தையாக பிரபு சாரிடம் சைன் வாங்கி கொண்டு வந்தாள். உள்ளே நுழைந்தவளை அவளுக்காகவே காத்திருந்தது போல் தோழியர் கூட்டம் சுற்றி வளைத்தது. ஏய், உண்மையை சொல்லு, என்னவாயிற்று உனக்கு என்ற கோரஸ் கேள்வியும் பிறந்தது. மலர்ந்த முகத்தோடு அவர்களை ஏறிட்டவள் மௌனமாகவே நிற்கவும், நீ இப்படி சைலண்டாக இருப்பது கூட ஆச்சரியம்தான், என்ன தாண்டி ஆனது உனக்கு என மீண்டும் அதே கேள்வி எழுந்தது. சற்றும் தயக்கம் இல்லாமல், ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? ஐ ஆம் இன் லவ். எஸ், ஐ லவ் ஸ்ரீதர் சார் என உற்சாகத்தோடு அறிவித்தாள். என்ன? அதிர்ந்து விழித்தனர் மற்றவர்கள். சற்றே சுதாரித்து கொண்டு, உனக்கு பைத்தியம் ஏதும் இல்லையே என சந்தேகத்தோடு சாம்பவி கேட்கவும் பதில் கூறாமல் சிரித்தாள் ஷண்மதி. பைத்தியம் பிடித்து விட்டது போல்தான் தெரிகிறது என்றாள் பிரியங்கா. ஐயோ அம்மா என்ற இரு காதுகளையும் இறுக பொத்திக் கொண்டார் சண்முக பிரகாஷ். தன் போக்கில் சுவாரஸ்யமாய் பேசிக்கொண்டிருந்த ஷண்மதி சட்டென பேச்சை நிறுத்தி, என்ன டாட் என பதறியபடி எழுந்தாள். தெரியவில்லையேம்மா, காதில் ரத்தம் வருவது போல் ஒரு உணர்வு. அவசரமாக அருகில் வந்து அவரது கரங்களை விலக்கி செவிகளை உற்று நோக்கியவள், ஒன்றுமில்லையேப்பா, பெயின் ஏதாவது இருக்கிறதா, நம் டாக்டரிடம் போகலாமா என பதறினாள். குறுஞ்சிரிப்புடன் கைகளை நோக்கி, ரத்தம் வரவில்லையா? சரிதான், அப்படியென்றால் பயமில்லை, நீ உன் பிளேடை தொடங்கு என சாதுவாக கூறியவர் மகளின் முகம் போன போக்கைக் கண்டு சட்டென வாய்விட்டு சிரித்தார். சு, சுத்த மோசம் டாடி நீங்கள், நான் சற்று நேரத்தில் எப்படி பதறி போனேன் தெரியுமா என சிணுங்கிய ஷண்மதிக்கு முயன்று கடைசியில் முறுவலை அடக்க முடியவில்லை. இரவு உணவு முடிந்து இருவரும் சற்று நேரம் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் நேரம் அது. மகளின் கன்னத்தை லேசாக தட்டி, பின்ன என்னடா, முன்பெல்லாம் பக்கத்து பங்களா குட்டி பாப்பாவில் ஆரம்பித்து காலேஜ் கலாட்டா, ஷீத்தல் வீட்டு நாய்க்குட்டி, நம் தோட்டத்து பூக்கள் என்று எவ்வளவு சொல்வாய், ஆனால் இப்பொழுதெல்லாம் என்ற தந்தையை இடைமறித்து, ஏன் இப்பொழுதும் அதையெல்லாம் சொல்லத்தானே டாட் செய்கிறேன், சற்று முன் கூட நம் தோட்டத்து பீச் கலர் ரோஸ் பற்றி சொன்னேனே என ரோஷத்துடன் கேட்டாள் ஷண்மதி. சொன்னாய்தான், ஆனால் இந்த விஷயமெல்லாம் ஒரு இடை செருகல் மாதிரிதானே ஆகிவிட்டது உனக்கு. இந்த 1 மாதமாக ஸ்ரீதர் சார் அப்படி, ஸ்ரீதர் சார் இப்படி என்று பெரும்பான்மையாக அவர் பற்றித்தானே பேசுகிறாய் என சிரித்தவர், சாரி சாரி,
பேசி பேசி பிளேடு போடுகிறாய் என்று திருத்தி கூறி மீண்டும் சிரிக்கவும் சண்மதியின் முகம் ரோசத்தில் சிவந்தது. போங்கப்பா, இப்படி கிண்டல் செய்கிறீர்களே, இனி நான் உங்களிடம் ஸ்ரீதர் பற்றி பேசவே போவதில்லை. புருவங்களை தூக்கினார் தந்தை. அப்படியென்றால் நீ மௌன விரதம் என்று சொல். ஏனென்றால் உனக்குத்தான் அவரை தவிர இப்பொழுதெல்லாம் வேறு பேசவே தோன்றுவதில்லையே என அப்பாவியாய் கூறவும், அப்பா என முறைத்தாள் சண்மதி. உடனே பயந்தவர் போல் பணிவாய் எழுந்து நின்ற கை கட்டிய தந்தையின் பாவனையில் சண்மதிக்கு சிரிப்பு வந்தது. போங்களப்பா, உங்களிடம் கோபப்படுவது போல நடிக்க கூட முடிவதில்லை. ஒரு முக பாவனையில் ஓரிரு வார்த்தைகளில் சிரிக்க வைத்து விடுகிறீர்கள் என அழுத்து கொண்டவள், அப்பா ஸ்ரீதர் கூட இப்படித்தான் அப்பா, கிளாஸின் நடுவே இப்படித்தான் ஓரிரு வார்த்தை விளையாட்டாக கூறி எங்களை சிரிக்க வைத்து விடுவார். அந்த சிரிப்பிலேயே நாங்களும் ஃப்ரெஷ் ஆகி விடுவோம். அதை பயன்படுத்தி டாப்பிக்கை கண்டினியூ பண்ணி விடுவார். ஹெவி டாப்பிக்கை கூட ரொம்ப ஜாலியாக லைட்டாக ஹேண்டில் செய்வார். சாஃப்ட்வேர் பற்றிய ஃபுல் டீட்டெயில் ஃபிங்கர் டிப்பில் வைத்திருக்கிறார். டாட் ரொம்ப ஜீனியஸ் அவர் என அடுக்கிக் கொண்டே போனவள் சட்டென நினைவு வந்தவளாய் பேச்சை நிறுத்தி ஐயத்துடன் அப்பாவை பார்த்தாள். அவரோ வேண்டுமென்றே காதுகளில் விரலை வைத்து பார்த்துவிட்டு, பிளட் வரவில்லையே, நல்ல காதுதான் என்று சிரித்துவிட்டு, யாரோ என்னிடம் யாரை பற்றியோ பேசவே மாட்டேன் என்றார்களே, அது யார் சண்மதி என சீரியஸாக கேட்டு கிண்டல் அடித்தவர் தொடர்ந்து, ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், ஸ்ரீதரை உனக்கு ரொம்பவும் பிடித்து விட்டது என்ற குறுகுறுப்புடன் மகளை பார்த்தார். ஆமாம் டாட், ஸ்ரீதரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என வெளிப்படையாக கூறியவள், எனக்கு மட்டுமல்ல, காலேஜில் எல்லோருக்கும் தான் பிடிக்கும். ஏன் அவரிடம் பேசினால் உங்களுக்குமே மிகவும் பிடித்துவிடும் என சகஜமாக கூறியவள் மணிக்கட்டை திரும்பி பார்த்துவிட்டு, சரிப்பா, ரொம்ப நேரமாகி விட்டது, படுக்க போகலாமா, குட் நைட் டாட் என்றபடி எழுந்தாள். சரிடா, குட் நைட் என்றபடி கூடவே எழுந்த சண்முக பிரகாஷ், சண்மதி, சண்டே தான் என்று தூங்கி விடாதேடா, நாளை சதாசிவம் வீட்டுக்கு செல்ல வேண்டும். அவனது வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கட்டாயம் வர வேண்டும் என்றிருக்கிறான். உன் அபிராமி ஆன்டி உன்னை ஆவலோடு எதிர்பார்ப்பதாக கூறினாள் என மகளுக்கு நினைவுபடுத்தினார். மிக பெரிய கோடீஸ்வரரான சண்முக பிரகாஷின் தொழில் பார்ட்னர் தான் சதாசிவம். சிறு வயதில் இருந்த நண்பரும் கூட. அதுவும் அவர் மனைவி அபிராமிக்கு தாயற்ற சண்மதியிடம் மிகுந்த பிரியமும் உண்டு. சண்மதிக்கும் அப்படியே. எனவே மறப்பேனா அப்பா, போன வாரமே கிஃப்ட் கூட வாங்கி வைத்து விட்டேனே, ஈவினிங் குணா வேறு கால் பண்ணி அழைத்தானே, வருவதாக கூறிவிட்டேன் டாட் என்ற புன்னகையோடு கூறியபடி மாடி ஏறினாள் சண்மதி. மான் குட்டி போல துள்ளி குதித்து கொண்டு படியேறி சென்ற மகளையே கண் மறையும் மட்டும் புன்னகையோடு பார்த்திருந்தார் சண்முக பிரகாஷ். மறுநாள் காலை சதாசிவம் வீட்டுக்கு சென்றவர்களுக்கு அங்கே ஏக வரவேற்பு. பெண் குழந்தை இல்லாத சதாசிவம் அபிராமிக்கு சண்மதி என்றால் மிகவும் உயிர். அவர்களது ஒரே மகன் குணாவை விட அவளுக்குத்தான் அவ்வீட்டில் செல்லமும் சலுகையும் அதிகம். குணாவும் அவளுக்கு நல்ல ஃப்ரெண்ட். படிப்பை முடித்துவிட்டு அவனும் தொழிலில் பங்கெடுத்து கொண்டான். அவனது தொழில் திறமை கண்டு சண்முக பிரகாஷிற்கு குணாவை மிகவும் பிடிக்கும். எனவே கலகலப்பான பேச்சின் நடுவே நேரம் வழுக்கி கொண்டு விரைந்தது. மதிய விருந்துக்கு பிறகு ஓய்வாக தோட்டத்தில் தனியே அமர்ந்திருந்தாள் சண்மதி. அவ்வழகிய தோட்டம் எப்பொழுதுமே அவள் ரசனைக்குரிய ஒன்று. அடர்ந்த பெரிய வேப்ப மரத்தின் அடியில் சாய்ந்தபடி அத்தோட்டத்தை விழிகளால் ரசித்தபடி முறுவலுடன் அமர்ந்திருந்தாள். ஹாலில் உன்னை காணவில்லை என்றதுமே நினைத்தேன் நீ எங்குதான் இருப்பாய் என்றபடியே அமர்ந்தான் குணா. அவனை திரும்பி பார்த்தவளின் கண்களில் குறும்பு எட்டி பார்த்தது. உன் அருவிக்கு பயந்து தானேடா நானே தப்பி இங்கு ஓடி வந்தேன், இங்கும் வந்து விட்டாயா? என போலியாக பெருமூச்சு விடவும் அவனும் சளைக்காமல், அம்மா தாயே, நாங்கள் ஒன்றும் உங்களை அறுக்க வரவில்லை. நீதான் அங்கிளிடம் ஸ்ரீதரை பற்றி பேசி பேசி அறுக்கிறாயாமே, இப்பத்தான் கூறிக்கொண்டிருந்தார் என்று சிரிக்கவும் சண்மதிக்கு உள்ளூர இப்படி மானத்தை வாங்குகிறாரே என்று தந்தை மீது லேசாக கோபம் வந்தது. அவள் முகத்தை கண்ட குணா வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு, சோ உனக்கும் அறுவை பட்டம் கிடைத்த விஷயம் கேள்விப்பட்டு மகிழ்ச்சியில் உம்மை வாழ்த்தவே யாம் இங்கு விரைந்தோடி வந்தோம் தோழியே என வசனம் பேசவும் சண்மதிக்கு சிரிப்பு வந்துவிட்டது. போய் போய், அண்ட மகா புழுகன் என்பது நீதான் குணா,
எப்படி எப்படி ஓடி வந்தாய்? அதுவும் விரைந்தோடி வந்தாயா? சரியான பொய்யன்டா நீ. நடந்துதானே வந்தாய்?" என கேட்டு கன்னம் குழிய சிரிக்கவும் குணாவையும் அச்சிரிப்பு தொற்றிக் கொண்டது. "வாயைப் பார்" என கூட சேர்ந்து சிரித்தவன் ஷண்மதியை நேராக நோக்கி, "இதெல்லாம் சரி ஷண்மி. உன் மேட்டர் எந்த அளவில் இருக்கிறது? ஸ்ரீதர் விஷயத்தில் ஏதேனும் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? அட்லீஸ்ட் ஸ்டூடண்ட் என்ற முறையிலேனும் உன்னிடம் சற்று சகஜமாக பேசுகிறாரா?" என ஆவலுடன் கேட்டான். உதட்டை பிதுக்கினாள் ஷண்மதி. "துளி கூட முன்னேற்றம் இல்லை குணா. எனக்கே எப்படி மூவ் பண்ணுவதென்று குழப்பமாக இருக்கிறது. பொதுவாக வகுப்பில் நன்றாக நடத்துவார். இடையிடையே சகஜமாக பேசி ஜோக்கடித்தாலும் கூட அது நாங்கள் டாபிக்கை தொடர்ந்து சுறுசுறுப்பாக அப்சர்வ் செய்வதற்காகவே இருக்கும். மற்றபடி டிபார்ட்மெண்ட்டில் நோட்ஸ் புக் போர்ஷன்ஸ் என்று நாங்கள் கேட்கப் போனாலும் தயக்கம் இல்லாமல் விளக்குவார். பட் ஏதோ ஒரு தூரத்தில் நிற்க வைப்பது போலவே தோன்றும். அதிலும் நான் என்றால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தெரியுமா?" என்றாள் குறையோடு ஷண்மதி. வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு, "ஒருவேளை உன் வால்தனம் தெரிந்ததால் கூட இருக்கலாம்" என்றான் குணா. "ஏய் போ குணா. அவர் வகுப்பில் நான் ரொம்ப சமத்தாகத்தான் இருப்பேன் தெரியுமா? அதை அவரல்லவா சொல்ல வேண்டும்" என எண்ணிய மாத்திரத்தில் குணாவுக்கு முறுவல் அரும்பியது. இவளாவது சமர்த்தாக இருப்பதாவது என நினைத்தவனுக்கு அரும்பிய முறுவல் சிரிப்பாக மலர்ந்தது. "என்னடா சிரிக்கிறாய்?" அது அது ஒன்றுமில்லை. ஒருவேளை நீ அக்கல்லூரி சேர்மன் டாட்டர் என்பதால் அப்படி இருக்கிறாரோ என்னவோ" என்றான் குணா சமாதானமாக. "ம்ஹும்" என தலையாட்டி மறுத்தாள் ஷண்மதி. "கிடையவே கிடையாது குணா. ஒரு நாள் அவர் பாடம் நடத்தும் பொழுது ஜன்னல் வழியே வெளியே பறந்த குருவியை வேடிக்கை பார்த்தேன் என்று. ரொம்ப நேரம் கூட இல்லைடா. அப்பொழுதுதான் சற்று திரும்பி பார்த்திருப்பேன். அதை நோட் பண்ணிய ஸ்ரீதர் என்னை எழுப்பி நிற்க வைத்து அன்றைக்கே நடத்திய பாடத்தில் இருந்து கேள்வி மேல் கேள்வி கேட்டு என்னை ஒரு வழியாக்கி விட்டார். நல்ல வேளை எப்படியோ சரியாகவே பதில் சொல்லி சமாளித்து விட்டேன்" என பெருமூச்சு விட்டாள் ஷண்மதி. "ஓஹோ, இப்படி குருவியை வேடிக்கை பார்ப்பதுதான் நீ அவரது வகுப்பில் சமர்த்தாக இருக்கும் அழகா?" என கிண்டல் அடித்து சிரித்த குணா சட்டென சீரியஸ் ஆகி, "உன்னிடம் சொல்ல வந்த விஷயத்தை விட்டுவிட்டு ஏதேதோ பேசுகிறேனே" என தலையை தட்டி கொண்டவன், "டிடெக்டிவ் ஏஜென்சியில் இருந்து ஸ்ரீதர் பற்றிய டீட்டெயில்ஸ் கிடைத்துவிட்டது. நான் பயந்தது போல் மும்பையில் வேலை பார்த்து 5 ஆண்டுகளாகட்டும், இங்கு வந்த பின்பாகட்டும் எந்த பெண்ணும் அவர் லைஃபில் இல்லை" என்றான் நிம்மதியோடு. ஸ்ரீதர் வேலைக்கு சேர்ந்த சில நாட்களிலேயே அவனுக்கு திருமணமாகவில்லை என ஷண்மதி கூறியிருந்தாலும் குணாவுக்கு உள்ளூர கவலை இருந்தது. திருமணமாகாவிட்டாலும் கூட அவன் வேறு யாரையாவது காதலித்து கொண்டிருக்கலாம் அல்லவா? இது புரியாமல் ஷண்மி பாட்டுக்கு விளையாட்டாக இருக்கிறாளே என மிகவும் கவலைப்பட்டான். எனவேதான் அவனை பற்றி விசாரிக்க ஏற்பாடு செய்தான். ஆனால் ஷண்மதிக்கு அதில் அவ்வளவாக விருப்பமில்லை. குணாவின் கவலை பற்றியெல்லாம் அவள் சற்றும் அலட்டி கொள்ளவில்லை. இப்பொழுதும் அவன் நீட்டிய ஃபைலை கையில் கூட வாங்காமல், "அந்த ஃபைலை நீயே வைத்துக்கொள் குணா. அதை பார்க்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லையடா. நான் தான் முன்பே சொன்னேனே குணா, அவரை பார்த்ததுமே எனக்கு இது தெய்வம் ஏற்படுத்தி தந்த சந்திப்பென்றுதான் தோன்றியது. ஸ்ரீதரை அப்பொழுதுதான் முதலில் பார்த்தது போலவே தோன்றவில்லை. வெகு காலமாக பழகி பிரிந்த பின் மீண்டும் பார்த்தது போலவே உணர்ந்தேன். எனக்காகவே அவர் வந்திருப்பது போல் உணர்ந்தேன்" என கனவில் பேசுவது போல பேசியவள் சட்டென மௌனமானாள். பிறகு, "குணா, இன்னொரு விஷயம்" என்றாள். "என்ன?" "ஸ்ரீதர் மும்பையில் எங்கு வேலை பார்த்தார், என்ன செய்தார் போன்ற தகவல் எதுவும் எனக்கு வேண்டாம். ஆனால் இப்பொழுது அவர் வீட்டில் இருக்கும் மெம்பர்ஸ், அவர்களது ரொட்டீன் போன்ற டீட்டெயில்ஸ் எனக்கு வேண்டுமே" என கேட்கவும், "நோ ப்ராப்ளம் ஷண்மி, சீக்கிரமே கிடைக்கும்படி செய்கிறேன்" என்றான் குணா ஈஸியாக. கூடவே தொடர்ந்து, "எல்லாம் சரிதான். ஆனால் ரிப்போர்ட் படித்ததும் எனக்கே ஒரே ஆச்சரியம். அவர்களுக்கு சொந்தமாக பிசினஸ் இருக்கிறது. நம் அளவுக்கு இல்லை என்றாலும் அவர்களும் பெரிய பணக்கார குடும்பமே. அப்படி இருக்க தொழிலை கவனிக்காமல் இந்த லைனிற்கு ஏன் வந்தார் என்று தெரியவில்லை" என யோசனையோடு இழுத்தான் குணா. "அதுதான் சொன்னேனே குணா, ரியல் எஸ்டேட் பிசினஸில் அவருக்கு ஆர்வம் இல்லையாம். எம்டெக் முடித்ததும் மும்பையில் ஜாப். நம் கல்லூரிக்கு வேலைக்கு வந்ததும் அவராக விருப்பப்பட்டு வந்ததுதானாம். டிபார்ட்மெண்ட்டில் பாலா சாரிடம் சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்டு கொண்டு வந்து ப்ரீ சொன்னாள்" என்றவள் தொடர்ந்து, "நல்ல வேளை நம் கல்லூரிக்கு வந்தார். இல்லாவிட்டால் அவரை நான் சந்தித்திருக்கவே முடிந்திருக்காதே"
கடவுளுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் என்றாள் உற்சாகத்தோடு. சரிதான், உனக்கு ரொம்பத்தான் முற்றி போய்விட்டது என்று சிரித்தான் குணா. மெல்ல முறுவலித்த சண்மதி சட்டென மூண்ட சந்தேகத்தோடு, ஏ குணா, நீ டிடெக்டிவ் ஏஜென்சியில் விசாரிக்க ஏற்பாடு செய்தது அப்பாவுக்கு தெரியுமா என கவலையோடு கேட்டாள். அவளை ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தவன், இல்லையே ஷண்மி, சொல்ல வேண்டாம் என்ற பிறகு நான் எப்படி சொல்வேன் என்றான் அவன். தொடர்ந்து, ஆனால் அங்கிளுக்கு ஏன் தெரிய வேண்டாம் என நினைக்கிறாய் ஷண்மி? இன்று அவர் அப்பா அம்மாவிடம் பேசியதை கேட்டால் அவரும் யூகித்திருக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது என்றான். மறைக்க நினைக்கவில்லை குணா, ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல மனம் வரவில்லை. இப்பொழுது நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டியது என் ஸ்டடீஸுக்குத்தான். படிப்பை முடிக்காமல் அப்பாவிடம் இது பற்றி பேசுவதை நினைக்க கூட முடியாது. படிப்பை முடித்த பிறகு, கோல்டு மெடல் வாங்கிய பிறகுதான் அப்பாவிடம் நேராக பேசுவதாக இருக்கிறேன் என்று தெளிவாக கூறியவள், அதற்குள் இந்த ஸ்ரீதரை சரி பண்ண முடிகிறதா என பார்க்கிறேன் என்றாள். அவளை கூர்மையுடன் நோக்கி, சரி பண்ண முடியாவிட்டால் என குணா வினவவும், அவனை தளராமல் நோக்கி, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது குணா. அப்படி முடியாவிட்டாலும் கூட அப்பாவிடம் என் எதிர்காலம் ஸ்ரீதர் தான் என்று மனம் திறந்து கூறிவிடுவேன். பிறகென்ன, அவர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி எங்கள் திருமணத்தை முடித்து விடுவார் என கவலையற்று கூறினாள் சண்மதி. புன்னகையோடு அவள் உச்சியில் கை வைத்து அவள் தலையை லேசாக ஆட்டியவன், சரி வா, உள்ளே போகலாம் என்று எழுந்தான். புன்சிரிப்போடு தானும் எழுந்தாள் சண்மதி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.